Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அமைச்சர் ரகுபதி என்ன சொல்றாருன்னா, நாங்கள் உடனடியாக துரிதமாக நடவடிக்கை எடுத்திருக்கோம். 23ஆம் தேதி இந்த சம்பவம் 24 25ல நடவடிக்கை எடுத்து அரசியல் பண்ணிட்டோம்ல. இவ்வாறு சொல்லிக் கொள்வதற்கு எந்த விதமான தார்மீக தகுதியும் இந்த அரசாங்கத்திற்கு கிடையாது. 20 வழக்குகளிலே சம்பந்தப்பட்ட ஒரு கேடி ரவுடி பொறுக்கி எவ்வளவு சுதந்திரமாக உலவ அனுமதிக்கப்பட்டிருக்கிறான் என்பது இந்த அரசாங்கம் தலைகுனிய வேண்டிய ஒரு விவகாரம். இந்த சம்பவத்துல துரிதமா செயல்பட்டிருக்கா இல்லையா அரசாங்கம்? துரிதமாக செயல்பட்டது, எப்படி செயல்பட்டது, எந்த வகையிலே? ஞானசேகரன் குற்றவாளி அப்படின்றத அக்யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் ஞானசேகரன் மட்டும்தான் குற்றவாளி என்று காவல்துறை கமிஷனர் பேட்டி அளித்தார். அதற்கு இதே சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்தனே, அதற்கு இந்த ரகுபதி என்ன சொல்லுகிறார் என்று நான் கேட்கிறேன். இந்த இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கிறது. துணை முதலமைச்சர் போயிருக்க வேண்டியதானே? எனக்கு துணை முதலமைச்சர் போவதற்கு மற்ற விஷயங்கள் எல்லாம் வாய் நீளம் காட்டி கருத்து சொல்லுகிறார் அல்லவா கருத்து கந்தசாமி. இப்போது ஏன் போகவில்லை? இல்லை, எங்க போனோம்? அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு போய் அங்கே பாதிக்கப்பட்ட மாணவி அல்ல, அங்கே இருக்கக்கூடிய மாணவிகளுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டியதானே? இந்த மாதிரியான சம்பவங்கள் இனிமேல் நடைபெறாது என்று ஒரு கூட்டம் நடத்த வேண்டியதானே பல்கலைக்கழக வளாகத்தில்? ஏன் அதை செய்ய தவறியது இந்த அரசு என்று நான் கேட்கிறேன். நீங்கள் அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்தபோது எப்படி நடந்து கொண்டீர்கள்? எதிர்க்கட்சி என்று சொன்னால் அரசியல் தான் செய்யும், அவியல் செய்யாது என்று திருவாய் மலர்ந்தருளியவர் இதே முதலமைச்சர் தான். ஆக இப்போது எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்வதாக நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அரசியல் கட்சிகளுக்கு அந்த பொறுப்பும் கடமையும் இருக்கிறது. திராவிட மாடல் புராணம் காது வந்து இதுவாகுது. அதாவது பொழுது விடிஞ்சு பொழுது எழுந்தா இது திராவிட மாடல் சாதனை, இது திராவிட மாடல் சாதனை. அதில் இந்த சாதனையும் சேர்த்துங்க. ஒரு மாணவிக்கு நேர்ந்த அவலத்தையும் உங்கள் ஆட்சியின் சம்பவம். நீங்க அரசியல் பண்றீங்க, அரசியல் எதிர்க்கட்சிகள்லாம் அரசியல் பண்ணுதுன்றது தான் ஆளுங்கட்சியினுடைய பார்வையா இருக்கிறது. அதுதான் மக்கள் நிராகரிக்கிறார்கள், நிச்சயமாக நிராகரிப்பார்கள். பெண்கள் பாதுகாப்பை பற்றி எல்லாம் பிஜேபி பேசலாமா? பிஜேபி எல்லாம் வந்து ஒரு மாணவிக்கு நேர்ந்த கொடுமைக்கு வந்து வீதிக்கு வந்து போராடுறேன்னு சொல்றீங்க. மணிப்பூரை எல்லாம் வச்சுக்கிட்டு நீங்களாம் வந்து மணிப்பூரை வைத்துக் கொண்டும் கல்கத்தா பிரச்சனையை வைத்துக் கொண்டும் தானே நீங்கள் அரசியல் நடத்தி கொண்டிருந்தீர்கள். பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை மாற்றப்பட போகிறார் அப்படின்ற ஒரு செய்திகள் பரவலா வந்துட்டே இருக்கிறது. அதற்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏற்கனவே கடந்த காலம் நம்ம பேசணும், அதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னு சொன்னாங்க. இப்போது அதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சில தகவல்கள், வாய்ப்புகள் இருக்குதா என்ன? அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி ஏற்பட்டால் அவர் இங்கே தொடர்வது அவருக்கு நெருடலாக இருக்கும் என்று கருதி பாரதிய ஜனதா கட்சிக்குள் இருக்கக்கூடிய 1-2 பேர் அந்த இடத்தை பிடிக்க வேண்டும் என்ற முயற்சியில் இருக்கிறார்கள். அண்ணாமலைக்கு போட்டியா உருவாயிருக்காங்க நிறைய பேர். அப்போ அதிமுகவுக்கு நடிகர் விஜய் கட்சியோடு கூட்டணி உருவாக வாய்ப்பில்லை என்றால் வேறு வழியே கிடையாது, வேறு கதியே கிடையாது. இல்லை சார், பிஜேபி அப்போ தனியாக நின்னா சாதிச்சிருமா என்ன தமிழ்நாட்டில்? நான் சொல்லுவது 2 தரப்பு தனியாக ஒரு அணி அமைச்சா சாதிச்சிருமா? அதுதான் நான் சொல்லுகிறேங்க. உங்களுக்கு நான் தெளிவாக தான் சொல்லுகிறேன். இல்லை, நான் கேட்கறது லாஜிக்கான கொஸ்டின். நானும் லாஜிக்கான கொஸ்டின் தான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ணாமலை பதவியில் ஒரு கேள்விக்குரிய போடலாம் இப்போ வரைக்கும். ஆமாவா? அவருடைய பதவிக்கு ஏதேனும் ஒரு இல்லை, அது ஒன்று தொடரலாம், இல்லாமலும் போகலாம் அப்படின்னு ஒரு சிக்கல் இருக்கா? இல்லை, அவருடைய பதவி நீட்டிப்பு என்பது உறுதி செய்யப்பட வாய்ப்புகள் நிறைய. ஆனால் கூட்டணி அரசியலில் மாற்றங்கள் வரும்போது அவர் அதை ஏற்றுக்கொண்டு தொடர விரும்புவாரா என்பதில் சந்தேகம். அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் ரமேஷ் சார். வணக்கம் ஆதேஷ், எப்படி இருக்கீங்க? நலம். ரமேஷ் சார், இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி சம்பவ விவகாரத்தில் வந்து தொடர்ச்சியான போராட்டங்கள் நடந்து கொண்டே இருந்தது. போராட்டம் நடத்த விடாமல் கைது செய்வதாக எதிர்க்கட்சிகள்லாம் குற்றச்சாட்டு வைத்திருந்தாங்க. நீதிமன்றத்துக்கு பாமக திரு பாலு அவர்கள், வழக்கறிஞர் பாலு கொடுத்த அந்த வழக்கின் பேரில் நீதிபதி கேட்குறாரு, விளம்பரத்துக்காக எதற்காக போராட்டம் நடத்துறீங்க? இது ஒரு அவமானமான சம்பவம், ஒரு துயரமான சம்பவத்தை அதை எப்படி அணுகணுமோ அப்படி அணுக மாட்டேன்றீங்களே அப்படின்னு நீதிபதி அவர்களே சென்னை ஹைகோர்ட்டே வந்து இதை கேள்வி எழுப்பியிருக்காங்க. நம்முடைய சட்டத்துறை அமைச்சர் திரு ரகுபதி அவர்கள் சொல்கிறாரு, பாருங்கள், எதிர்க்கட்சிகளின் முகத்திரையெல்லாம் கிழிந்து தொங்க விடப்பட்டுள்ளது அப்படின்னு அறிக்கை கொடுத்துருக்காரு. போராடுவது ஜனநாயக உரிமைதான், ஆனால் வந்து விளம்பரத்துக்காக போராடுவதாக நீதிமன்றமே சொல்லியிருக்காங்களே. முதலில் ஆதன் தமிழ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு
என்னுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தினருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன், தங்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு நீதியரசர் அவர்களுடைய கருத்தை நான் மதிக்கிறேன். அதே சமயம் அவரிடமிருந்து அந்த கருத்தோடு உடன்பாடு இல்லை என்பதையும் நான் வெளிப்படுத்தி கொள்ள விரும்புகிறேன். அரசியல் கட்சிகள் ஒரு பெரிய பிரச்சனை வெடிக்கிற போது மக்களின் கவனத்தை ஈர்ப்பது அல்லது எத்தகைய போக்கோடு ஒரு அரசாங்கம் செயல்படுகிறது என்பதை வெளிப்படுத்துவது என்பது அவர்களுக்குள்ள ஜனநாயக உரிமை, ஜனநாயக கடமை. மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் இதை அரசியலாக்கக்கூடாது என்கிற கோணத்தில் இந்த கருத்தை தெரிவித்திருந்தாலும் அதற்கு மாண்புமிகு மாநில அமைச்சர் திரு ரகுபதி அவர்கள் மகிழ்ச்சி அடையும் வகையில் ஒரு எதிர்வினை ஆற்றியிருக்கிறார். பார்த்தீர்களா, நீதிமன்றமே உங்களுக்கு தலையில் குட்டு வைத்து விட்டது. இதே நீதிமன்றம்தான், இதே மாண்புமிகு நீதிபதி உட்பட 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு சில தினங்களுக்கு முன் மிக முக்கியமான வேறொரு வழக்கில் தமிழக அரசுக்கு தங்களுடைய வன்மையான கண்டனத்தை பதிவு செய்ததை நாம் பார்த்தோம். சமீபத்தில் நடந்த ஒரு முக்கியமான வழக்கிலே காவல்துறையினுடைய அணுகுமுறை, அதேபோல் அரசாங்கத்தினுடைய அணுகுமுறை, இவை குறித்து நீதிமன்றம் தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்தது. அண்மையிலே அடுத்தடுத்து நீதித்துறையிலே வெவ்வேறு கண்டனங்களை தமிழக அரசு சந்தித்து வருகிறது. உச்சநீதிமன்றத்திலே கூட அண்மையிலே கள்ளச்சாராய வழக்கை சிபிஐக்கு மாற்றுவதை ஏன் தடை போடுகிறீர்கள், உங்களுக்கு என்ன அச்சம் என்று, ஏன் நீங்கள் குறுக்கே வருகிறீர்கள் என்று தமிழக அரசை நோக்கி உச்சநீதிமன்றம் கேட்டு வைத்தது. அப்போது ரகுபதி மகிழ்ச்சி அடைந்தாரா, ஆனந்தம் அடைந்தாரா என்று நான் கேட்க விரும்புகிறேன். நேற்றைய தினம் ஒரு வழக்கிலே, நேற்றைக்கு முன்தினம் ஒரு வழக்கிலே இதே சென்னை உயர்நீதிமன்றம் சென்னையிலே கட்டப்பட்டிருக்கிற புற்றீசல் மாதிரி வளர்ந்து கொண்டிருக்கிற கட்டிடங்கள், அனுமதி இல்லாமல் பல்வேறு பகுதிகளிலே, குறிப்பாக தியாகராய நகர் பகுதியில் எழும்பியிருக்கக்கூடிய கட்டிடங்கள், இவைகளுக்கெல்லாம் விதிமுறைகளை மீறிய வகையிலே அனுமதி கொடுக்கப்பட்டது பற்றி நீதிமன்றம் கவலையும் கண்டனம் தெரிவித்தது. அது ரகுபதிக்கு மகிழ்ச்சி அளித்ததா, அது குறித்து இந்த அரசாங்கம் அவமானப்படவில்லையா என்று நான் கேட்கல. அமைச்சர் ரகுபதி என்ன சொல்றாருன்னா, நாங்கள் உடனடியாக துரிதமாக நடவடிக்கை எடுத்திருக்கோம். 23ஆம் தேதி இந்த சம்பவம், 24, 25 நடவடிக்கை எடுத்து அரசியல் பண்ணிட்டோம்ல. இவ்வாறு சொல்லிக் கொள்வதற்கு எந்த விதமான தார்மீக தகுதியும் இந்த அரசாங்கத்திற்கு கிடையாது. 20 வழக்குகளிலே சம்பந்தப்பட்ட ஒரு கேடி, ரவுடி, பொறுக்கி எவ்வளவு சுதந்திரமாக உலவ அனுமதிக்கப்பட்டிருக்கிறான் என்பதை இந்த அரசாங்கம் தலைகுனிய வேண்டிய ஒரு விவகாரம். ஆளுங்கட்சியினுடைய முக்கிய புள்ளிகள் அவரோடு படம் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், வீட்டில் உணவருந்தி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஆளுங்கட்சியினுடைய கொண்டாட்டம் நிகழ்ச்சிகள் அதில் முக்கிய பங்கெடுத்து கொண்டு அந்த பேர் வழி இருந்திருக்கிறது. இந்த தகவல்களெல்லாம் முதலில் தங்களுக்கும் அந்த குற்றவாளிக்கும் தொடர்பில்லை என்பதைப் போல ஒரு ஆளுங்கட்சி நிறுவ முயற்சித்தது. பிறகு பரிதாபகரமான தோல்வியை தழுவியது. ஒரு பக்கம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆதாரங்களை வெளியிட்டது, இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை தான் பொறுப்பேற்றுக் கொள்வதாக கூறி ஆதாரங்களை வெளியிட்டார். ஆக இத்தகைய அசிங்கங்களை சந்தித்த பிறகு மாண்புமிகு அமைச்சர் குற்றவாளியை பிடித்து விட்டோம் என்று பேசுவதற்கு வெட்கப்பட வேண்டும். இந்த குற்றவாளியை பிடித்தது ஒரு சாதனையா என்று நான் கேட்க விரும்புகிறேன். அப்படி சாதனை என்று மார்தொட்டி கொள்ளுவார்களானால் இதே காவல்துறை இன்றைக்கும் தலைகுனிவை சந்திக்கக்கூடிய அளவுக்கு வேங்கவேல் பிரச்சனை 1.5 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. குற்றவாளியை கண்டுபிடிக்க ஏன் இந்த காவல்துறைக்கு வக்கில்லை என்று நான் கேட்க விரும்புகிறேன். இல்ல சார், இந்த சம்பவத்தில் துரிதமாக செயல்பட்டிருக்கா இல்லையா அரசாங்கம்? துரிதமாக செயல்பட்டது, எப்படி செயல்பட்டது, எந்த வகையிலே? ஞானசேகரன் குற்றவாளி அப்படின்றத அக்யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் ஞானசேகரன் மட்டும்தான் குற்றவாளி என்று காவல்துறை கமிஷனர் பேட்டி அளித்தார். அதற்கு இதே சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்தரே, அதற்கு இந்த ரகுபதி என்ன சொல்லுகிறார் என்று நான் கேட்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் ரகுபதி போலீஸ் கமிஷனருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்த கண்டனத்திற்கு சட்ட அமைச்சரின் பதில் என்ன என்று அவர் பொதுவெளியிலே சொல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, இவ்வளவு பெரிய ஒரு கொடூரமான சம்பவம் நடந்திருக்கிறது. நான் கேட்கிறேன், பாதிக்கப்பட்ட பகுதியிலே போய் எதிர்க்கட்சியினர் போராட்டம் செய்யக்கூடாது என்று தடுக்கிறீர்கள், எந்த பகுதியிலும் போராட்டம் நடக்கூடாது என்கிறீர்கள். நான் சம்பந்தப்பட்ட விவகாரத்தில் மாநில மகளிர் ஆணையம் கண்டுகொள்ளாமல் தூங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் அவர் நியமிக்கப்பட்டது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர் என்பதால். ஆனால் தேசிய மகளிர் ஆணையம் உடனடியாக விரைந்து வந்திருக்கிறது. மாநில மகளிர் ஆணையம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று கேட்கிறேன். அதற்கு இதை தவிர வேறு என்ன வேலை? என்ன வேலை அந்த கமிஷனுக்கு? ஏன் இது இங்கே போகவில்லை? பாதிக்கப்பட்ட பெண்ணை அடுத்த நாள் காலை சென்று சந்தித்திருக்க வேண்டாமா? இல்ல அதெல்லாம் அடையாளப்படுத்த கூடாதுல்ல யார் என்னன்னு? ஏன் போகவில்லை என்று கேட்கிறேன். ஆளுங்கட்சிக்கு ஒத்துவதற்கு அந்த அமைப்பு இருக்கிறது.
நான் கேட்கிறேன். ஆகவே மாநில மகளிர் ஆணையம் தவறி இருக்கிறது. அதே போல இந்த இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கிறது. துணை முதலமைச்சர் போயிருக்க வேண்டியதானே. எனக்கு துணை முதலமைச்சர் போவதற்கு மற்ற விஷயங்கள் எல்லாம் வாய் நீளம் காட்டி கருத்து சொல்லுகிறார் அல்லவா கருத்து கந்தசாமி. இப்போது ஏன் போகவில்லை? இல்லை, எங்க போனோம்? அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு போய் அங்கே பாதிக்கப்பட்ட மாணவி அல்ல, அங்கே இருக்கக்கூடிய மாணவிகளுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டியதானே. இந்த மாதிரியான சம்பவங்கள் இனிமேல் நடைபெறாது என்று ஒரு கூட்டம் நடத்த வேண்டியதானே பல்கலைக்கழக வளாகத்தில். ஏன் அதை செய்ய தவறியது இந்த அரசு என்று நான் கேட்கிறேன். அது மட்டுமல்ல, துணை முதலமைச்சர் அல்ல, குறைந்தபட்சம் அரசாங்கத்தின் பெண் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய அமைச்சர் கீதா ஜீவன் போயிருக்க கூடாதா? வரிந்து கட்டிக்கொண்டு எதிர்க்கட்சிகளுக்கு பதில் அறிக்கை விடுகிறீர்களே. நான் கேட்கிறேன், இதுல எத்தனை மினிஸ்டர்ஸ் இதுல வந்து கருத்துக்களை தெரிவித்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க? என்ன கருத்து? உங்ககிட்ட யார் கருத்து கேட்டாங்க? போய் பதில் சொல்லுங்க. அமைச்சர் போனார், உயர்கல்வித்துறை அமைச்சர். இல்ல, ஆளுங்கட்சிக்கு சப்பை கட்டு கட்டி கொண்டிருக்கிறது இந்த அமைச்சர்கள் எல்லாம். நடந்திருக்கிறது ஒரு கொடூரமான குற்றம். அந்த கொடூரமான குற்றத்தை எதிர்க்கட்சிகள் முன்னெடுக்கத்தான் செய்யும். எதிர்க்கட்சிகளுக்கு அந்த தார்மீக கடமையும் பொறுப்பும் இருக்கிறது, அரசியலாக்குவதற்கு அல்ல. இது எவ்வளவு தூரம் சட்டம் ஒழுங்கு மோசமாக போய்கொண்டிருக்கிறது. அடுத்தடுத்து பாலியல் சீண்டல்கள். இப்போது அண்மையில் தான் அந்த சம்பவம் நடப்பதற்கு ஒரு மாதத்திற்கு முன்புதான் மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு சிறுமி பாலியல் பலாத்காரத்திற்கு ஒரு இளம்பெண் ஆளானார். நடந்ததா இல்லையா? அரசாங்கம் இதையெல்லாம் நியாயப்படுத்தவில்லை. அதே போல புறம் தள்ளிவிட்டு போல இதுக்கெல்லாம் வேகம் காட்டி நடவடிக்கை எடுத்து கனிமொழி அவர்கள் கண்டிச்சிருக்காங்க. இந்த விஷயத்தை எல்லாருமே பேசிட்டு இருக்காங்களே சார். எல்லாரும் நீங்கள் எங்கேயாவது கைது நடவடிக்கை இல்லை. நீங்கள் அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்தபோது எப்படி நடந்து கொண்டீர்கள்? எதிர்க்கட்சி என்று சொன்னால் அரசியல் தான் செய்யும், அவியல் செய்யாது என்று திருவாய் மலர்ந்தருளியவர் இதே முதலமைச்சர் தான். ஆக இப்போது எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்வதாக நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அரசியல் கட்சிகளுக்கு அந்த பொறுப்பும் கடமையும் இருக்கிறது. அதைத்தான் நிறைவேற்றுகிறார்கள். ஆகவே அந்த வகையில் தான் ஒரு குற்றவாளி என்பதை விசாரணை முடிவதற்குள் யாரும் ஏற்க தயாராக இல்லை. இது ஏதோ மறைக்க முயற்சி நடக்கிறது. ஆகவேதான் யார் அந்த சார் என்ற கேள்வி விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. இல்ல, இதில் மேலும் குற்றவாளிகள் இருக்காங்கன்னா கண்டுபிடிக்கிறதுக்கு இருக்காங்க சார். அதற்கு தனியாக ஆணையம் இருக்குது. நான் என்ன சொல்லுகிறேன், ஒரு விசாரணை போலீஸ் விசாரணை துவக்க நிலையில் இருக்கும்போது, அதுவும் குறிப்பாக சென்னை மாநகர காவல்துறையின் மீது நம்பிக்கை இல்லையோ என்று கருதக்கூடிய வகையில் சென்னை உயர்நீதிமன்றம் 3 பெண் IPS அதிகாரிகளை நியமித்திருக்கிற நிலையில் எதற்காக அவசரமாக சொல்லுகிறீர்கள்? அதெல்லாம் சும்மா ஒரு டிராமா பண்ணாரு சார்னு சொல்லி ஒரு டிராமா பண்ணாரே தவிர அப்படி யாரும் சார் கிடையாது. கைது செய்யப்பட்ட ஞானசேகரனை ஐயா சென்னை கமிஷனர் அருண் உட்பட எல்லாருமே விசாரித்திருப்பார்கள். ஆமாவா இல்லையா? நான் விசாரித்திருக்கலாம் சார். நான் முழுமையான விசாரணை நடைபெற வேண்டும் என்கிறேன். நான் உங்களுக்கு ஒரு பழைய உதாரணத்தை சொல்லுகிறேன். இதே தவறைத்தான் போலீஸ் கமிஷனராக இருந்த துரை செய்தார். பத்மநாபா உட்பட 19 பேர் படுகொலை செய்யப்பட்ட நேரத்தில் எடுத்த எடுப்பில் இதில் சம்பந்தப்பட்டவர்கள் விடுதலை புலிகள் அல்ல என்று சொன்னார். விசாரணையை துவங்குவதற்கு முன் கடைசியிலே அந்த கொடுபாதக செயலில் ஈடுபட்டவர்கள் விடுதலை புலிகள் தான் என்று தெரிய வந்தது. ஆக ஏன் உண்மையை மறைப்பதற்கு முயற்சிக்கிறீர்கள்? ஏன் அவசரமாக மூடி மறைக்க முயற்சிக்கிறீர்கள்? இதுல எங்க மூடி மறைக்கிறாங்க? விசாரணை சுதந்திரமாக நடக்கட்டும், அதன் பிறகு பேசுங்கள். ஒரு வாரம் கழித்து பேசினால் கமிஷனர் குறைந்து போய் விடுவாரா? பிரஸ் ரிலீஸ் கொடுங்கள். மைக்கை யாராவது நிருபர்கள் நீட்டினால் என்கொயரி இஸ் கோயிங் ஆன் சொல்லிட்டு போக வேண்டியதானே. ஏன் அவசரப்பட்டு பேட்டி கொடுக்கிறார்? ஆகவேதான் சொல்கிறேன், முழுமையான விசாரணை தேவை. நான் இன்னமும் சொல்லுகிறேன், எதிர்க்கட்சி தலைவர் CBI விசாரணை கோரியிருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி. அந்த கோரிக்கை ஏற்கத்தக்க கோரிக்கை, நியாயமான கோரிக்கை என்று நான் பார்க்கிறேன். பிஜேபியின் போராட்ட வடிவம் ஏற்கனவே அந்த கட்சியின் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் சாட்டையடி மூலமும் எடுத்துட்டாரு. மகளிர் அணி இப்போ ஒரு போராட்டத்தை அவங்க கையில் எடுத்து அவங்க மதுரையிலிருந்து சென்னைக்கு நடந்தே வரோம், நேராக ஆளுநரை பார்க்குறோன்றாங்க. இது எல்லாமே அரசியல் விளம்பரம்ன்றதை தான் நேற்றுக்கு சுட்டி காட்டி இருப்பதாக திரு ரகுபதி அவர்கள் சுட்டி காட்டுறார். தொடர்ச்சியாக பாருங்க, நீதிபதி சொல்லியும் இதே வேலையை அவங்க தொடர்ச்சியாக பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. மாண்புமிகு நீதியரசருடைய கருத்தை தொடர்புபடுத்தி நான் விமர்சிக்க விரும்பவில்லை. சட்ட அமைச்சரின் கருத்தை நான் நிராகரிக்கிறேன். மாநில பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகளிர் அணி நிச்சயமாக பெண்களுக்கு நாங்கள் 1000 ரூபாய் கொடுக்கிறோம் என்று சொல்லிவிட்டு நாட்டில் நடக்கிற அநியாயங்களை எல்லாம் மூடி மறைப்பதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் முயற்சிக்கிற நேரத்தில், ஒரு பக்கம் முயற்சிக்கிற நேரத்தில் எத்தகைய அநீதிகள் பெண்களுக்கு இழைக்கப்படுகின்றன என்று சுட்டி காட்டுகிற கடமை உணர்ச்சியோடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகளிர் அணியினர் பேரணியாக வருவதற்கு முற்பட்டார்கள். அதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது, அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. இது அரசாங்கம் எடுக்கக்கூடிய, ஒரு புறம் எடுக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நான் அதை பார்க்கிறேன். நான் அதை குறையை சொல்ல மாட்டேன். ஆனால் பேரணியும் போராட்டமும் நடத்துவதற்கு உரிமை இருக்கிறது. அண்மையிலே கூட பாலகிருஷ்ணனும் சரி, இப்போது திருமாவளவனும் சரி என்ன சொல்லுகிறார்கள்?
தொடர்ந்து இந்த நடவடிக்கை இத்தகைய அணுகுமுறையை ஆளுங்கட்சி பின்பற்றுகிற காரணத்தால் எந்த ஒரு கட்சியினுடைய போராட்டத்துக்கும் அனுமதி கிடையாது என்கிற அணுகுமுறையை இன்றைய ஆளுங்கட்சி பின்பற்றுகிற காரணத்தால் அதை ஏற்க இயலாது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் பாலகிருஷ்ணன் சொல்லியிருக்கிறார். அதே போலதான் திருமாவளவனும் போராட்டங்களை, ஜனநாயகபூர்வமான போராட்டங்களை தடுக்கக்கூடாது என்று கூறியிருக்கிறார். இது ஆளுங்கட்சிக்கு இடித்துரைக்கப்பட்டிருக்கிற ஒரு கருத்தாக நான் பார்க்கிறேன். போராட்டம் அங்கு பிரச்சனையா மாறிடக்கூடாது, போக்குவரத்துக்கு இடையூறா மக்களுக்கு மேலும் தொல்லை கொடுப்பதாக ஆகிடக்கூடாது, அதற்கான சூழல் இருப்பதனால தான் மறுப்பு தெரிவிப்பதாக காவல்துறை சொல்றாங்க. கடந்த காலங்களில் திராவிட முன்னேற்றக் கழகம் போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், பேரணிகள், மனித சங்கிலி இவையெல்லாம் நடத்தின போது மக்களுக்கு தொந்தரவு இல்லாமல் நடத்தினார்களா? எந்த ஒரு நிகழ்விலும் சில அசௌகரியங்கள் ஏற்படும், ஆனால் அதற்கு மாற்றாக நீங்கள் அனுமதி கொடுங்கள். நீங்கள் இத்தனை பேர் போக முடியாது, உங்களில் 10 பேர் ஒரு வாகனத்தில் போவதாக இருந்தால் போருங்கள், ஏதாவது மாற்று யோசனை சொல்லுங்கள். இப்போ RSS பேரணிக்கு தமிழ்நாடு முழுக்க தடை விதித்தார்கள். நீதிமன்றம் தலையிட்ட அனுமதி வழங்கியதா இல்லையா? நிபந்தனைகளோடு அனுமதி நீதிமன்றம் வழங்கியதா இல்லையா? தமிழ்நாட்டில் எந்த இடத்திலும் RSS பேரணி நடக்கக்கூடாது என்று இந்த அரசாங்கம் தடுக்க முயற்சித்தது, நீதிமன்றம் அதை முறியடித்தது. ஆகவே போராட்டம், ஆர்ப்பாட்டம் இவற்றுக்கு உரிய அனுமதிகள் உண்டு. உங்களுக்கு வேண்டியவர்கள் என்றால் அனுமதி தருவீர்கள், உங்களுக்கு வேண்டாதவர்கள் என்றால் அனுமதி தர மாட்டீர்களா? இந்த கேள்வியைத்தான் இன்றைக்கு அண்ணாமலை எழுப்பியிருக்கிறார். இந்த கேள்வியைத்தான் திரு எடப்பாடி பழனிசாமி. போராட்டத்தை இப்ப தடுக்கிறாங்கன்னா என்ன விஷயம்? ஒரு போராட்டம் அவ்வளவுதானே, வேற என்ன? அது போய் அதையே தடுக்கணும். அதுதான் இது நாளுதோறும் செய்தியாக வந்தால் இவர்களுடைய இந்த திராவிட மாடல் பஜனை செய்தி எல்லாம் பெருசாக வராது. இந்த எதிர்கட்சிகளுடைய செய்தி தான் பெருசாக வரும். பஜனை எல்லாம் என்ன சார்? இது என்ன பாட்டு பாடிட்டு உட்காந்துருக்காங்களா? இல்லை, திராவிட மாடல் புராணம் காது வந்து இதுவாகுது. அதாவது பொழுது விடிஞ்சு பொழுது எழுந்தா இது திராவிட மாடல் சாதனை, இது திராவிட மாடல் சாதனை. அதில் இந்த சாதனையும் சேர்த்துங்க. ஒரு மாணவிக்கு நேர்ந்த அவலத்தையும் உங்கள் ஆட்சியின் சாதனை சம்பவம். நீங்க அரசியல் பண்றீங்க, அரசியல் எதிர்கட்சிகள்லாம் அரசியல் பண்ணுதுன்றதுதான் ஆளுங்கட்சியினுடைய பார்வையா இருக்கிறது. அதுதான் மக்கள் நிராகரிக்கிறார்கள், நிச்சயமாக நிராகரிப்பார்கள் மக்கள். நீங்கள் எவ்வளவு திசை திருப்பல் பிரச்சனை, இவ்வளவு பெரிய விஷயம் ஓடிட்டு இருக்கு. ஒரு பக்கம் மன்மோகன் சிங் மறைஞ்சதுக்கு 1 வார காலம் துக்கம் அனுஷ்டிக்கப்படும் சொல்லிட்டு கன்னியாகுமரியில் விழா நடத்துறீங்களே, எந்த அடிப்படையில் விழா நடத்துறீங்க? இவ்வளோ பெரிய கொடுமை நடந்திருக்கு. மன்மோகன் சிங் மரணத்துக்கு துக்கம்னு சொல்லிட்டு 1 வார காலம் துக்கம் அனுஷ்டிக்கிறோம்னா எந்த நிகழ்ச்சியும் நடத்தக்கூடாது. எப்படி கன்னியாகுமரியில் நிகழ்ச்சி நடத்துறீங்க? உங்களுக்கு கொண்டாட்டம் தேவையாங்க? வண்ண விளக்குகளை ஜொலிக்க விட்டு ஒரு கொண்டாட்டம் தேவையா? அந்த விழா 1 வாரம் தள்ளி வைத்தால் என்ன திருவள்ளுவர் பெருமை குறைந்து விடுமா? வள்ளுவர் புகழ் பாடுறது தானே. அதுதான் சார், 1 வாரம் தள்ளி வச்சா வள்ளுவருக்கு புகழ் குன்றிடுமா? அல்லது நீங்கள் போய் தான் வள்ளுவருக்கு இனிமேல் புகழ் சேர வேண்டுமா? நீங்கள் பேசாமல் இருந்தாலும் வள்ளுவருக்கு புகழ் கூடிக்கொண்டே தான் இருக்கிறது. அவர் உலக பொதுமறை தந்த மாபெரும் புலவர். ஆகவே தெய்வ புலவர் திருவள்ளுவருக்கு உங்களால் எந்த புகழும் சேர வேண்டிய அவசியம் இல்லை. அது விளம்பர வெளிச்சம் தேடிக்கொள்ளுகிற ஒரு விழா. அந்த விளம்பர வெளிச்சம் தேடிக்கொள்ளுகிற விழாவை எப்போது நடத்தினீர்கள்? இந்த தேசத்தினுடைய பிரதமராக இருந்தவர் மறைந்து 1 வார காலம் கூட நிறைவேறாத நிலையில் அந்த மாபெரும் விழாவை கொண்டாட்டமாக கொண்டாடுகிறீர்கள். 5 நாள் 6 நாள் ஆனதுக்கு பிறகுதான் அவங்க 5 நாள் 6 நாள்லாம் ஆகல. என்ன 1 வார கால அவகாசம்னா 1 வார காலம் எந்த விழாவும் நடக்கக்கூடாது. சரி, தேசிய கொடிகள் அரைக்கம்பத்தில் இருக்குன்னா அந்த மாதிரி தான் இருக்கணும். நீங்கள் என்ன துக்கம் அனுஷ்டிக்கிறீங்களோ அதை முழுமையாக கடைபிடிக்கணும். ஆனால் இந்த அரசாங்கம் அதை கடைபிடிக்க தவறியது. அதே போல் இவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. இதில் எல்லாம் ஃபோக்கஸ் முழுமையாக இருக்க வேண்டும். இருக்குது சார். தயாந்தோறும் நீங்கள் ஒரு விழாவுக்கு போயிட்டு இருக்கீங்க, கன்னியாகுமரி முடிச்சுட்டு வந்து இங்கே மலர் கண்காட்சியை திறக்கிறீங்க. அது என்ன மலர் கண்காட்சிக்கு எதிராக இன்னொன்று இப்போ ஒன்று இருக்குது. ஏற்கனவே செம்மொழி பூங்காக்கு எதிராக மலர் கண்காட்சி. இந்த செம்மொழி பூங்கா மலர் கண்காட்சிக்கு 2க்கும் பார்க்கிங்கே கிடையாது. மக்கள் படுகிற அவதி அந்த பக்கம் சாயந்தர வேளையில் சொல்லி மாளாது. இவங்க விளம்பர வெளிச்சத்துக்கு நாள்தோறும் ஒரு விழா. இப்படித்தான் இந்த ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. இது விளம்பர விழா ஆட்சி. பிஜேபி அப்போ எதுவுமே சரியா மக்களுக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் பார்த்து பண்றாங்கன்றீங்களா? எப்படி நீங்கள் அந்தந்த மாநிலங்களில் போய் இந்த மாதிரி தேவையான அங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் போய் ஆர்ப்பாட்டம் நடத்திட்டோம். நான் குறை சொல்ல போவதில்லை. இங்கே இருக்கக்கூடிய மாநிலத்தின் பிரச்சனையை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இல்லை சார், நாடே பட்டியலின் போது பிரதமர் மோடி என்னென்னலாம் செஞ்சாருன்னு இவங்களும் எடுத்து காட்டியிருக்காங்க. எடுத்து காட்டட்டும், தாராளமாக எடுத்துக்கொள்ளட்டும். அதை மக்கள் முடிவு செய்யட்டும். பெண்கள் பாதுகாப்பை பற்றியெல்லாம் பிஜேபி பேசலாமா? பிஜேபி எல்லாம் ஒரு மாணவிக்கு நேர்ந்த கொடுமைக்கு வீதிக்கு போராடுறேன்னு சொல்றீங்க. எத்தனை பிரச்சனைக்கு நீங்க வீதிக்கு வந்தீங்க? மணிப்பூரையெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்களாம் மணிப்பூரை வைத்துக் கொண்டும் கல்கத்தா பிரச்சனையை வைத்துக் கொண்டும் தானே நீங்கள் அரசியல் நடத்தி கொண்டிருந்தீர்கள். நான் கேட்கிறேன், மணிப்பூர் பிரச்சனையும் கல்கத்தாவில் நேர்ந்ததையும். ஆனால் இப்போது பாருங்கள், கல்கத்தா ஆகிய டாக்டர்கள் நடத்திய போராட்டம் சுதந்திரமாக நீண்ட நாட்கள் நடத்த அனுமதித்த ஒரு முதலமைச்சர் எங்கே? இங்கே எந்த போராட்டத்துக்கும் அனுமதி மறுக்கிற ஒரு முதலமைச்சர் எங்கே என்று உங்களை நோக்கி விமர்சனங்கள் இப்போது கூர்மையாக திரும்பி விட்டன. காவல்துறை பாதுகாப்பற்ற நிலை இருக்கின்றதுனால தான். இல்ல காவல்துறை ஒன்றும் பாதுகாப்பற்ற நிலையில் இல்லை.
காவல்துறை மீது சந்தேகம் ஏற்பட்டு விட்டது. காவல்துறை தனது நம்பகத்தன்மையை நாளுக்கு நாள் இழந்து கொண்டிருக்கிறது. ஆகவேதான் இங்கே இருக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனைக்கும் சிபிசிஐடி விசாரணை அல்லது சிறப்பு குழு அமைத்து விசாரணை அல்லது நீதிபதி தலைமையில் விசாரணை அல்லது சிபிஐ விசாரணை என்று வெவ்வேறு கோரிக்கைகள் எழுந்து கொண்டது. தேசிய மகளிர் ஆணையம் காவல்துறையினுடைய செயல்பாடுகள்ல சில இந்த எஃப்ஐஆர் விஷயத்துல எல்லாம் எப்படி லீக் ஆச்சுன்னு எல்லாம் கேட்டதுக்கெல்லாம் அதெல்லாம் வந்து டெக்னிக்கல் எரர் தான். என்ன டெக்னிக்கல் எரர்? தேசிய மகளிர் ஆணையம் சொல்லிட்டு போயிருக்கு. அதாங்க டெக்னிக்கல் எரர். என்ன டெக்னிக்கல் எரர்ன்றாங்க. காவல்துறை கமிஷனரும் சொல்லி இருக்கிறாரு. எப்படி அந்த டீடைல்ஸ் எல்லாம் ஒரு தனிநபர் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட, அது ஒரு பெண் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெளியாகின்றன. அண்ணாமலை கேட்கணும் தேசிய மகளிர் ஆணையம் உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்குது. நீங்க அங்க கேட்கலாம் சார். அவங்க சார், நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பரிந்து பேசுவதில் பேசல சார். எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை சார். ஆனால் மக்கள் இவற்றையெல்லாம் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்பேற்பட்ட ஒரு சீரியஸான பிரச்சனையை எப்படி இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களோ அல்லது அமைச்சர்களோ அணுகி கொண்டிருக்கிறார்கள் என்பதை மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். மக்கள் தான் முடிவு பண்ணட்டும். இன்னொரு முக்கியமான விஷயம், பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை மாற்றப்பட போகிறார் அப்படின்ற ஒரு செய்திகள் பரவலாக வந்துட்டே இருக்கிறது. அதற்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏற்கனவே கடந்த காலம் நம்ம பேசணும், அதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னு சொன்னாங்க. இப்போது அதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சில தகவல்கள். டெல்லியும் திரு அண்ணாமலை அவர்களுடைய பல விஷயங்கள் வந்து செயல்பாடு வந்து திருப்தி அளிக்காமலும் அதே போல வருத்தத்தில் இருப்பதாகவும் அதிருப்தியில் இருப்பதாகவும் சில ரிப்போர்ட்ஸ் இங்கேருந்து போனதாக சில தகவல்கள்லாம் சொல்கிறாங்க. அதற்கான வாய்ப்புகள் இருக்குதா என்ன? இவை அனைத்தும் முற்றிலும் அடிப்படையற்ற செய்திகள் என்று நான் பார்க்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தனது 3 ஆண்டு கால செயல்பாட்டில் கட்சிக்கு குறிப்பிடத்தக்க வளர்ச்சி தேடி தந்திருக்கிறார். தமிழக அரசியலில் மைய பொருளாக, விவாத பொருளாக, அதாவது பாரதிய ஜனதா கட்சியை ஒரு வீரியமிக்க எதிர்க்கட்சியாக கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். எப்படி காங்கிரஸ் கட்சியில் வாழப்பாடி ராமமூர்த்தி தலைவராக இருந்தபோது தமிழ்நாடு காங்கிரஸ் பேசுபொருளாக இருந்ததோ, நாள்தோறும் செய்தியில் தமிழ்நாடு காங்கிரஸுக்கு வாழப்பாடி ராமமூர்த்தியின் குற்றச்சாட்டுகளுக்கு திராவிட முன்னேற்ற கழகமோ அல்லது ஒரு கட்டத்தில் அதிமுகவோ பதிலளிக்க வேண்டிய நிர்பந்தம் நேரிட்டதோ, அந்த நிலைமைக்கு 2 கழகங்களையும் கொண்டு வந்து நிறுத்தியவர் அண்ணாமலை என்பதில் டெல்லி தலைமைக்கும் உடன்பாடு உண்டு. தமிழக பாரதிய ஜனதாவின் வளர்ச்சி கண்டிருக்கும் உடன்பாடு உண்டு. இப்போது என்ன சூழ்நிலை என்று சொன்னால், அதிமுகவோடு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வைக்க வேண்டும் என்கிற விருப்பம் தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்குள் சிலரிடையே இருக்கிறது. அதே போல அகில இந்திய தலைமை பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிடம் இங்கே இருக்கக்கூடிய 1-2 முக்கியஸ்தர்கள், பாரதிய ஜனதா கட்சியை சாராத முக்கியஸ்தர்கள் போய் அதிமுகவோடு கூட்டணி வைத்தால்தான் திமுக கூட்டணியை வீழ்த்த முடியும் என்ற கருத்தை தங்களுடைய யோசனையாக தெரிவித்து வந்திருப்பதாக நான் அறிகிறேன். பிஜேபி காரர்கள் இல்லை, அவங்க பிஜேபி அல்லாத பாரதிய ஜனதா தலைமைக்கு வேண்டியவர்கள் 1-2, அதில் ஒருவர் ஒரு கூட்டணி கட்சியினுடைய தலைவர், இவர்களெல்லாம் போய் தெரிவித்து விட்டு வந்திருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி இங்கே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் மீது திருப்தியில் இல்லை. ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வலிமையான கூட்டணியை கொண்டிருப்பதால், எதிர்புறமும் ஒரு வலிமையான கூட்டணி இருந்தால்தான் திமுக அரசை வீழ்த்த முடியும், திமுகவை வீழ்த்த முடியும் என்று பாஜக தலைமையும் கருதுவதாக நான் கேள்விப்படுகிறேன். ஆகவே அப்படி ஒரு முயற்சியில் பாரதிய ஜனதா தலைமை ஈடுபடுமானால், அதிமுகவோடு கூட்டணி வைப்பது என்ற முயற்சியில் ஈடுபடுமானால், அதை அண்ணாமலை ஏற்றுக்கொண்டு தொடருவாரா என்ற பார்வையும் ஒரு சிலரால் முன்வைக்கப்படுகிறது. இல்லை, டெல்லி சொன்னால் அண்ணாமலை செய்து தானே ஆகணும். நிச்சயமாக கட்சி தலைமை எடுக்கிற முடிவுக்கு அவர் கட்டுப்படுவார் என்றுதான் நான் கேள்விப்படுகிறேன். ஆனால் அவர் பொறுப்பில் இல்லாமல் கூட கட்சி தலைமையின் உத்தரவை ஏற்று செயல்படலாம். அவருக்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. பொறுப்பில் இல்லாமல்னா திரு அண்ணாமலை இதை விரும்பாமல் போய்விட்டால் அவர் ஏற்கனவே சில மாற்று ஏற்பாடு 2-3 முறை அவர் ராஜினாமா கடிதம் கொடுத்ததாகவும் ராஜினாமா முடிவில் இம்மாதிரியான வதந்திகளுக்கு நான் பதில் சொல்ல இயலாது. நான் சொல்ல வருவது, அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி ஏற்பட்டால் அவர் இங்கே தொடர்வது அவருக்கு நெருடலாக இருக்கும் என்று கருதி பாரதிய ஜனதா கட்சிக்குள் இருக்கக்கூடிய 1-2 பேர் அந்த இடத்தை பிடிக்க வேண்டும் என்ற முயற்சியில் இருக்கிறார்கள். அண்ணாமலைக்கு போட்டியா உருவாயிருக்காங்க நிறைய பேர். அப்போ நிறைய பேர் என்று அல்ல, நான் சொல்லுவது ஒரு தலைமை மாற்றப்படுமா அல்லது அவர் ராஜினாமா செய்வாரா என்கிற வதந்திகள் பொதுவெளியில் இருக்கும்போது சரி, அந்த இடத்துக்கு துண்டு போடுவதற்கு 2 பேர் முயற்சி செய்வது இயல்புதானே என்று நான் கேட்கிறேன். அப்ப துண்டு போட்டு திரும்ப அவர் செல்வ பெருந்தகை இங்கே தலைவராக நீடிக்கிறார். ஆமா, இவருக்கு எதிராக புகார்கள் தொடர்ந்து போய்கொண்டே இருக்கவில்லையா? உங்களுக்கு அது காதுக்கு வராதா? அதையும் விவாதம் பண்ணுவோம் நம்ம. இல்ல, அது வருகிறதா இல்லையா உங்கள் காதுகளுக்கு? அப்ப செல்வ பெருந்தகை இடத்தை பிடிக்க வேண்டும் என்று 2 பேர் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்களா இல்லையா? கார்த்தி சிதம்பரமோ இன்னொருவரோ அந்த இடத்திற்கு நாங்கள் வந்தால், கார்த்தி சிதம்பரம் ஓப்பனாகவே சொல்லிவிட்டார்,
என்னிடம் கட்சியை கொடுங்கள், நான் தமிழகத்தில் மாற்றத்தை காட்டுகிறேன் என்று அவர் பேட்டி கொடுத்து ஆனா இங்க அண்ணாமலையை விரும்பாத 20 பேர் இருக்காங்கன்றாங்களே. இல்ல, அது எனக்கு அப்படி இருப்பதாக தெரியவில்லை. தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியில் அசைக்க முடியாத செல்வாக்கோடு இருப்பவர் திரு அண்ணாமலை. அதனால்தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைமையும் நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு அளித்த நேர்காணலிலும் வேறு நேர்காணல்களிலும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், தமிழக அரசியலில் பாரதிய ஜனதா எந்த நிலைப்பாட்டை எடுத்தாலும் அகில இந்திய தலைமை அண்ணாமலை வைத்துக்கொண்டு அதை செயல்படுத்த வேண்டும் என்று விரும்பும். அண்ணாமலை அந்த முடிவை, கட்சி முடிவை ஏற்றுக்கொண்டு நான் ஊழியனாக இருந்து செயல்படுகிறேன் என்று சொல்ல போகிறாரா, அல்லது கட்சியின் முடிவை ஏற்றுக்கொண்டு நான் தலைவனாகவே இருந்து செயல்படுகிறேன் என்று சொல்ல போகிறாரா என்பதைத்தான் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஆனால் கட்சி தலைமை அவர் மீது அதிருப்தியில் இல்லை. நான் அதை புரிய வைப்பதற்காகத்தான் இதை சொல்லுகிறேன். வாட் எவர் த டிசிஷன் டேக்கன் பை தி பார்ட்டி ஹைகமாண்ட், he will abide by the decision. Whether he is going to continue with this office or ஆபீஸ்ல இல்லாம, அந்த பொறுப்பில் இல்லாமல் நான் ஒரு காரியகர்த்தாவாக இருந்து நான் இந்த பணியை மேற்கொள்கிறேன் என்று தெரிவிக்க போகிறாரா என்பது எனக்கு தெரியவில்லை. அதிமுக அலைன்ஸை விரும்பாத நிலையில தான் இன்றளவிலும் இருக்கார் அண்ணாமலை. கரெக்ட்? அப்படி இல்லை, அவருக்கென்று ஒரு நிலைப்பாடு இருக்கலாம் அல்லவா? அதுதான் அதை அவரே வெளிப்படுத்தி இருக்கிறாரு. பாரதிய ஜனதா தலைமையில் ஒரு கூட்டணி, சரி, அல்லது பாரதிய ஜனதா ஆட்சியில் இடம்பெறத்தக்க வகையிலான கூட்டணி. ஒருவேளை அதிமுக கூட்டணி ஆட்சிக்கு வேறு சில கட்சிகளின் நிபந்தனையின் காரணமாகவும் அதை ஏற்றுக்கொள்ளுகிற சூழ்நிலை உருவாகுமானால் அண்ணாமலை நீடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். ஒருவேளை கூட்டணி ஆட்சிக்கு அதிமுக சம்மதிக்குமானால் எனக்கு தெரியாது. முதல்ல பாஜக கூட்டணியை விரும்புகிறது, அதிமுக விரும்புகிறதா என்பதும் எனக்கு தெரியாது. அதிமுகவில் உள்ள சில முன்னணி தலைவர்கள் விரும்புகிறார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமியும் வேறு 1-2 பேரும் விஜய் வரமாட்டாரா என்று ஏங்கி காத்திருக்கிறார்கள். அது ஒரு பக்கம். இல்ல, பிஜேபி தான் இப்போ எடப்பாடிக்கு தூது விட்டுட்டு இருக்கிறதாகவும், மீண்டும் இதெல்லாம் கொஞ்சம் பழசெல்லாம் மறந்துருங்க, நெருங்கி வாங்கன்னு எடப்பாடியோடு பேசிட்டு இருப்பதாகவும் தான் தகவல்கள் வருது. அவ்வாறு தகவல்கள் உங்களுக்கு இருக்கலாம், நான் தகவல்களை சொல்லவில்லை. பாரதிய ஜனதா கட்சிக்குள் இத்தகைய விருப்பங்கள் இருக்கின்றன என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். 1-2 பேர் இங்கே சொல்லுகிறார்கள், தமிழக பாரதிய ஜனதாவை சேர்ந்தவர்கள். அகில இந்திய பாஜக தலைமையோடு தொடர்பில் இருக்கக்கூடிய 1-2 பேர், வேறு 1-2 பிரமுகர்கள் அதிமுக பாஜக கூட்டணி ரிவைவ் ஆவதுதான், ஒன்றுபட்ட அதிமுக பிஜேபி பாமக தேமுதிக உள்ளடங்கிய கூட்டணி உருவானால்தான் வலிமையான திமுகவை தேர்தல் களத்தில் வலிமையாக எதிர்கொள்ள முடியும் என்ற பார்வையோடு இருக்கிறார்கள். திரு அண்ணாமலையின் சிந்தனையில் என்ன இருக்கிறது என்பதை அவர் மேலிட தலைவர்களை சந்திக்கும் போது தெளிவுபடுத்துவார், தெரிவிப்பார் என்றும் தகவல்கள் இருக்கின்றன. ஆகவே இதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். கூட்டணி தொடர்பான ஏதோ ஒரு சேஞ்சஸ் நடக்க போகுது தமிழக பாஜகவில். கரெக்ட்? தமிழக பாஜகவில் சேஞ்சஸ் நடக்க போகுது என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லை. அகில இந்திய பாஜக அணுகுமுறையில், தமிழக அரசியல் தொடர்பான அணுகுமுறையில் சில மாற்றங்கள் வெளிப்படலாம் என்று நானும் எதிர்பார்க்கிறேன். அதை தான் சார் சொல்றேன் நான். ஏதோ ஒரு மாற்றம் இருக்க போது தமிழக பாஜகவில். தமிழக பாஜகவில் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். ஆமா, தமிழக அரசியலோடு என்று நான் சொல்லுகிறேன். அதான் தமிழக அரசியலோடு பொருத்தி தான் ஒரு மாற்றம் நிகழப்போதா இல்லையான்றது. தமிழக அரசியலோடு பாஜக தலைமை எப்படி அணுகப் போகிறது என்பதில் தான் மாற்றம் வருகும் என்கிறேன் நான். நீங்கள் கேட்கிற கேள்வியை நான் சரியாக உள்வாங்கிக் கொண்டுதான் பதில் சொல்லுவேன். நான் உங்ககிட்ட இருந்து பதில் எதிர்பார்க்கிறேன் சார். அண்ணாமலை மாற்றமா இருக்கும் அப்படின்ற தகவல்கள் பரவுது. நான் என்ன கேட்குறேன், மாற்றமா இருக்குமா, அல்லது அண்ணாமலை இல்லை இதையெல்லாம் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லைன்னு ராஜினாமா மாதிரி அது என்ன முடிவில் இருப்பாரா, என்ன நடக்க போகுது அப்படின்னு நான் கேட்குறேன். அண்ணாமலை தன்னுடைய கருத்தை நிச்சயமாக அகில இந்திய தலைமை ஒரு முடிவு எடுக்கும்போது அவர் தெரிவிப்பார். என்னை போன்றவர்கள் என்ன கருதுகிறோம் என்றால், ஒருவேளை அஇஅதிமுகவோட கூட்டணி அது ஒரு பாரதிய ஜனதாவுக்கு அந்த இட ஒதுக்கீடு என்பது ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் அமையாது என்று கருதக்கூடிய சூழலில் அவர் ஒரு தொண்டராக இருந்து செயல்படுவதற்கு முடிவெடுக்கக்கூடும் என்று நான் யூகிக்கிறேன். அதாவது தலைவர் பதவியிலிருந்து இறங்கி விடுவார், அதற்கான வாய்ப்புகள் அப்படின்னா சிக்கல்னா இல்லை. ஆமாம், கௌரவமான நேரடியாக சொல்லாமல் நீங்கள் வார்த்தையை நான் சொல்கிறேன் தெளிவா. கௌரவமான முறையில் பாரதிய ஜனதாவுக்கான ஒரு இடஒதுக்கீடு, இடப்பங்கீடு அல்லது இந்த ஒரு கூட்டணியில் ஒரு அங்கமாக இருப்பது என்பதெல்லாம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குமானால், அல்லது அத்தகைய சூழலுக்கு நெருடலாக அண்ணாமலை இருக்கிறார் என்று கட்சி கருதுமானால், அவர் ஒதுங்கிக் கொண்டு கட்சி எடுக்கக்கூடிய முடிவை ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. வாய்ப்புகள் இருக்கா? ஆனால் அண்ணாமலை வைத்து கொண்டுதான் எந்த முடிவையும் எடுக்க வேண்டும் என்று பாஜக மேலிடம் நினைக்கிறது என்பதுதான் எனக்கு கிடைக்கிற தகவல். அதிமுக பாஜக கூட்டணி வருவதற்கான வாய்ப்புகள் ஏதேனும் இருக்கிறதா? அதிமுகவுக்கு நடிகர் விஜய் கட்சியோடு கூட்டணி உருவாக வாய்ப்பில்லை என்றால் வேறு வழியே கிடையாது, வேறு கதியே கிடையாது.
இல்ல சார், பிஜேபி அப்ப தனியா நின்னா சாதிச்சிருமா என்ன தமிழ்நாட்டுல? நான் சொல்லுவது இரண்டு தரப்பு. தனியா ஒரு அணி அமைச்சிட்டா சாதிச்சிருமா? நான் அதுதான் நான் சொல்லுகிறேங்க, உங்களுக்கு நான் தெளிவாக தான் சொல்லுகிறேன். இல்ல, நான் கேட்கறது லாஜிக்கான கொஸ்டின். நானும் லாஜிக்கான கொஸ்டின் தான் உங்களுக்கு சொல்றேன். அதிமுக எப்படி தனியா நின்று கிழிக்க முடியாதோ அதே நிலை தான் பிஜேபி. அதே நிலை தான் பிஜேபி. அதிமுகவின் வரலாறு என்னைய விட நிறைய தெரியும். இந்த நாட்டை, தமிழ்நாட்டை அதிக முறை ஆண்ட கட்சி அதிமுக. உங்களுக்கு சமீப கால தரவுகளை நீங்கள் ஃபாலோ பண்ணுவதில்லையோ என்று நான் ரொம்ப வருத்தத்தோடு சொல்லுவேன். அப்படியா? நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பெற்ற வாக்கு சதவீதம் வெறும் 22%. சரி. 7 நாடாளுமன்ற தொகுதிகளில் டெபாசிட் அவுட். ரைட். அத்தகைய கட்சி தனியாக நின்று சாதிக்கும் என்று நீங்கள் கருதினால் உங்களுக்கு எடப்பாடி பழனிசாமியை விட கூடுதல் தன்னம்பிக்கை இருக்கிறது என்ற முடிவுக்கு நான் வர வேண்டியிருக்கும். சார், திமுக அதிமுக தெளிவாக சொல்கிறேன், தனியாக நின்றால் தோல்வியை மீண்டும் ஒரு முறை தழுவும். சார், தமிழ்நாட்டில் திமுக தனியாக நின்று அதிமுக ஆட்சியை பிடிக்கும் என்று நீங்கள் கூறுகிறீர்களா? நான் ஸ்ட்ரைட்டா கேட்கிறேன். தனியாக நின்று அதிமுக ஆட்சியை பிடிக்கும் சொல்ல முடியுமா? அணி இருக்கும் சார், அந்த கட்சியை நம்பி போவாங்க சார். எதிர்முகாமல விமர்சிக்கிறாங்க. அதன் மூலம் என்ன சாதிப்பீர்கள் என்று நான் கேட்கிறேன். திமுக எதிர்வரிசையில் திமுக இல்லனா அதிமுக தமிழ்நாட்டில் எதிர்வரிசையில் நீங்கள் சொல்லுகிற மாதிரி நடந்தால் அதிமுக எதிர்வரிசையில் அமர்வது உறுதி. ஆளும் தரப்பு வரிசையில் அமர முடியாது. நீங்கள் சொல்லுகிற மாதிரி விஜயும் வரவில்லை, பாஜகவும் வரவில்லை. ஏதோ 2-3 கட்சிகளை வைத்துக்கொண்டு, 1-2 உதிரி கட்சிகளை வைத்துக்கொண்டு அதிமுக ஒரு அணி அமைத்தால் அது எதிர்வரிசையில் நிச்சயம் அமரும். எடப்பாடி இறங்கி வரணும்ன்றீங்க நீங்க. பிஜேபி தானே சார் இறங்கி வரணும். என்ன சார் பேசுறீங்க? நான் யார் இறங்கி வர வேண்டும் என்பதை நீங்க சொன்னது அப்படிதான் சொன்னீங்க. நான் யார் இறங்கி வர வேண்டும், எடப்பாடியா இறங்கி வரணும், நான் எடப்பாடி இறங்கி வர வேண்டும் என்பதை பற்றி பேச்சே வரவில்லை. இல்ல போக்கு இல்ல வேற, பிஜேபியோட இல்லனா அப்படின்றீங்க. நான் சொல்ல வருவதை கொஞ்சம் சரியாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள். அதிமுக இன்றைக்கு கூட்டணி தேடி நிற்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறது. பாரதிய ஜனதாவும் தமிழகத்தில் வலுவாக காலூன்ற வேண்டுமானால் அடுத்த தேர்தலில் பல தொகுதிகளில் வெற்றி பெறுவது என்பது அவர்கள் நோக்கமாக இருக்குமானால் கூட்டணி தேவை வேண்டாம். எதிர்காலம் தான் நமக்கு முக்கியம், ஓட்டு வங்கியை அதிகரித்துக் கொள்வதுதான் முக்கியம் என்றால் அவர்களுக்கு வேறு வழி இருக்கிறது. தமிழகத்தில் ஆட்சிக்கு வருவதோ அல்லது சில பல தொகுதிகளை வெல்லுவதோ பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வர வேண்டும் என்பது நோக்கம் அல்ல. ஆனால் உங்கள் கதை என்ன? அதிமுகவின் கதை என்ன? அடுத்த முறை ஆட்சிக்கு வரவில்லை என்றால் கட்சியில் இருந்து பல பேர் காணாமல் போய்விடுவார்கள். எந்த கட்சி ஆட்சிக்கு வருகிறதோ அந்த கட்சியின் பக்கம் சிலர் பேர் போவார்கள். போக விருப்பம் இல்லாதவர்கள் வேறு கட்சி பக்கம் பார்வையை திருப்புவார்களே தவிர உங்கள் கட்சியில் தொடர மாட்டார்கள். ஆகவே உங்களுக்கு தான் வாழ்வாசாவா தேர்தல் இல்ல சார், அதிமுகவுக்கு வாழ்வாசாவா தேர்தல் தான். ஆனால் அதிமுகவுக்கு போக்கிடம் இல்லைன்னு சொல்ல முடியாது. பிஜேபிக்கு தான் போக்கிடம் தேட வேண்டிய சூழ்நிலை இருக்கு. பிஜேபிக்கு போக்கிடம் தேட வேண்டிய சூழ்நிலையே இல்லை. இழப்பதற்கு ஒன்றும் இல்லை. இழப்பதற்கு ஒன்றும் இல்லை. அப்படின்னா திமுக வந்து அதுதான் நான் சொல்றேன். அதை விரும்புதா பிஜேபி? அதை குறித்து அதை விரும்புதா? அதுதாங்க, அது குறித்து சிந்திக்க வேண்டியது அதிமுகன்றேன். ஓகே, அந்த புள்ளியில் கொண்டு வந்து நிறுத்துகிறேன். தமிழகத்தில் மீண்டும் திமுக வருவதற்கு வழிவகுக்க போகிறதா அதிமுக என்பதுதான் அவர்கள் சிந்திக்க வேண்டிய கேள்வி தவிர பிஜேபி அல்ல. இறங்கி வர வேண்டியது யாருன்றத மக்கள் சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமான இன்னொரு கேள்வி, கோவையில் சமீபத்தில் திரு இபிஎஸ்னுடைய சன் மிதுன் பழனிசாமியும் அண்ணாமலையும் சந்தித்தாக ஒரு செய்திகள் பரவுது. அதற்கான வாய்ப்புகள் எது? எனக்கு எதுவும் ஆதாரமற்ற தகவல்களின் அடிப்படையில் நான் பொதுவாக பேசுவதில்லை. யாராவது நம்ப தகுந்தவர்கள் மூலம் வருகிற தகவல்களைத்தான் பெரும்பாலும் நான் பேசுவது வழக்கம். ஆகவே இப்படி ஒரு சந்திப்பு நடந்ததா என்பதில் நான் ஆர்வம் காட்டவில்லை. வேண்டுமானால் நீங்கள் கூறியதற்கு பிறகு நான் விசாரித்து என்னுடைய பதிவிலே நான் அதை எழுதும்போது அது குறித்து நான் திடீர் பாராட்டெல்லாம் சொன்னார். ஐடி விங் அந்த போராட்டத்தை எல்லாம், பதாகை போராட்டத்தெல்லாம் அண்ணாமலை, அதற்கு எடப்பாடி நன்றியும் சொன்னார். ஆனாலும் எடப்பாடிக்கு வந்து அண்ணாமலை மாற்றம் தான் முக்கியம் அப்படின்றதுல தீர்க்கமா இருக்காராம் அன்றிலிருந்து இன்று வரை. எனக்கு தெரியல. ஆனால் அண்ணாமலை கொஞ்சம் ஹீல்ட் ஆகி பாராட்டி எல்லாம். அண்ணாமலை அவர்கள் அவரை மட்டுமல்ல, மேதக ஆளுநரை சந்தித்து மாணவி விஷயம் சம்பந்தமாக கவனத்தை ஈர்த்த தமிழக வெற்றிக் கழக தலைவர் திரு விஜய் அவர்களுடைய அணுகுமுறை, அந்த செயல்பாட்டுக்கும் பாராட்டு தெரிவித்து பதிவிட்டார். ஆகவே இது அவரிடம் தோன்றியிருக்கிற மாற்றம் என்றுதான் நான் பார்க்கிறேன். அண்ணாமலையிடம் தோன்றி இருக்கக்கூடிய ஒரு வரவேற்க டெல்லி மனநிலையை பிரதிபலித்திருக்கிறார் திரு அண்ணாமலைன்னு சொல்றாங்க. அப்படி இருந்தால் டெல்லிக்கு அதிமுக வேணுன்ற விருப்பம் மெசேஜா போயிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் நாம எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படின்றத அண்ணாமலை கொஞ்சம் அப்படிதான் அதுதான் அவருடைய நோக்கமாக, அந்த பதிவின் நோக்கமாக இருப்பதாக பொதுவெளியில் கருதப்பட்டாலும் அதுவும் அவருக்கு பெருமை சேர்க்கக்கூடிய விஷயம்தான். ஏனென்றால் கட்சி வேலிடத்திற்கு எதிரான ஒரு செயலை அவர் செய்யவில்லை என்றுதான் நாம் பார்க்க வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய சிலர் அவருக்கு எதிராக தொடர்ந்து கருத்துக்களை பரப்புவதற்கு துணை போவது என்பது வருத்தமளிக்கக்கூடிய செயல். அது பின்னாளில் யார் இங்கே மாநில தலைவராக வந்தாலும் அவர்களுக்கு எதிராகவும் இத்தகைய போக்குகள் தலை தூக்கும்
என்பதை பாரதிய ஜனதா கட்சிக்குள் இருக்கக்கூடிய சில நண்பர்கள் உணர்வது நல்லது. அண்ணாமலை பதவியில் ஒரு கேள்விக்குரிய போடலாம் இப்போ வரைக்கும், ஆமாவா? அவருடைய பதவிக்கு ஏதேனும் ஒரு இல்ல, அது ஒண்ணு தொடரலாம், இல்லாமலும் போகலாம் அப்படின்னு ஒரு சிக்கல் இருக்கா? இல்ல, அவருடைய பதவி நீட்டிப்பு என்பது உறுதி செய்யப்பட வாய்ப்புகள் நிறைய. ஆனால் கூட்டணி அரசியலில் மாற்றங்கள் வரும்போது அவர் அதை ஏற்றுக்கொண்டு தொடர விரும்புவாரா என்பதில் சந்தேகம் இருக்கிறது. எஸ், அப்போ அண்ணாமலை பதவியில் ஒரு கேள்விக்குறி போட்டு வைப்போம் நம்ம. அதுதான் இருக்குன்றது உங்களுடைய பார்வை. அதை நீங்கள் வெளிப்படையாக சொல்ல மாட்டேன்றீங்க, மக்கள் புரிஞ்சுப்பாங்க. நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி திரு துக்ளக் ரமேஷ் சார். வாய்ப்புக்கு நன்றி மாதேஷ்.